நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? என்னை ஏன் அனாதையா இந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நான் எப்படி வாழ்றது? என்னால வாழ முடியும்னு நீ நினைச்சியா? நீயே சொல்லு சொல்லு. என்னால இனிமேல் வாழவே முடியாது. ஐயோ அப்பா, என்ன இதெல்லாம்? நீங்களே இப்படி பண்ணா எப்படி? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பொறுமையா இருங்கப்பா. நீங்க அழுதா என்னால தாங்க முடியுமா? கொஞ்சம் உட்காருங்கப்பா. சின்ன குழந்தை மாதிரி அழுதா எப்படிப்பா? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லுங்க. உட்காருங்க. இங்க பாருங்கப்பா, நான் பெங்களூருக்கு போறேன். 2-3 நாள்ல திரும்பவும் வந்துருவேன். டைமுக்கு சாப்பிடுங்க. நான் தினமும் ஃபோன் பண்ணுவேன். இனிமே அழக்கூடாது, சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். கண்ணை தொடச்சுக்கோங்க. பாத்தியா, என்னாச்சு? அப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. மாமாவை நான் பாத்துக்க போறேன். அப்பாவை நல்லா பாத்துக்குவல்ல? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க கவலைப்படாம இருங்க. தினமும் நான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ம். அப்படின்னா சரி. ம். அப்பாவை நல்லா பாத்துக்குவல்ல? அப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி, வரேன். என்னமோ ஊர் உலகத்துல இவருக்கு மட்டும் தான் அப்பா இருக்க மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா. எப்ப பாரு போட்டோ பார்த்து கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி? இருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீங்களே இப்படி அழுதா எப்படி மாமா? நீங்க சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ம். இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ மாமா, மெதுவா சாப்பிடலாம்ல நீங்க. நீங்க ரொம்ப ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க மாமா. எந்திரிங்க, போய் படுத்துக்கோங்க. நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் தான் அந்த போட்டோவே பார்த்துட்டு இருப்பீங்க? வாங்க மாமா. படுத்துக்கோங்க மாமா. என்னாச்சு மாமா? எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க பையன் தானே சொன்னாரு உங்களை நல்லா பாத்துக்கணும்னு. அப்புறம் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னா எப்படி மாமா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க கவலைப்படாம இருங்க மாமா. எனக்கு எதுவும் வேணாம். எதுக்கு கோவப்படுறீங்க? சரி, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரியா? நான் போயிட்டு வரவா? ம். ஐயோ கடவுளே. மாமா, பால். ம், வாங்கிக்கோங்க. சுகர் கரெக்டா இருக்கா மாமா? கரெக்டா தான் இருக்கு. குடிங்க, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம். இந்த கிளாஸ். என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி சுத்தாம இருக்கும்? ஒரு மாதிரியா இருக்கு. தானே செய்யும். என்ன ஆகுதுன்னே தெரியலையே. கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க மாமா. படுத்துக்கோங்க மாமா. மாமா, படுத்துக்கோங்க மாமா. என்கிட்டயே வச்சுக்கிறியா? படுத்துட்டீங்களா மாமா?
நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் மாமா? ஐயோ, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. நான் கொஞ்சம் தானே கலந்தேன். ச்சே, இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட இதான் பிரச்சனை. ச்சே, கொஞ்சம் கலந்ததுக்கு இப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, அவர் வர டைம் வேற ஆயிட்டு போகுதே. மாமா, மாமா, ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? மாமா, ப்ளீஸ் மாமா, மாமா. ஐயோ, அவர் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ப்ளீஸ் மாமா, எந்திரிங்க மாமா. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அப்பா, நான் உங்களுக்காக. ஏய், அப்பாவுக்கு என்னாச்சு? திடீர்னு அவருக்கு என்னாச்சு சொல்லு. நான் எதுவும் பண்ணல. பால் கேட்டாரு, கொடுத்தேன். மாமா, மாமா, இப்ப அப்பாவுக்கு என்னதாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா மாமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் காதலா? இதெல்லாம் தப்பு, சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னோட பொண்ணு மாதிரி. உனக்கு இது புரியுதா இல்லையா? அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிங்கப்பா, உங்க ரவி வந்திருக்கேன்ப்பா. அப்பா, ஏய், என்னடி பண்ணிருக்க? நான் ஏதோ போனா போதுன்னு இவருக்கு சான்ஸ் கொடுத்தா இவர் என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். நான் யாருன்னு அவருக்கு காட்டுறேன். ஏய், என்னடி என் அப்பா வாயில இருந்து நுர வருது? பால்ல என்னடி கலந்து கொடுத்த? என்னாச்சு, தலை சுத்திரமா இருக்கா? அடியே, ஏண்டி இப்படி பண்ணிட்ட? அப்பா, ஐயோ.